ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குறும்பு பூனை நேயர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஒரு படம் வந்துட்டாலே அந்த படத்தோட ஹீரோயின் கவர்ச்சி காட்டி தான் ஆகணும். ஆனால் எந்த அவசியமும் இல்லாமல் வெறும் கவர்ச்சிக்காகவே ஃபோட்டோ எடுத்த நடிகைங்களை பற்றியும் அந்த நடிகைங்க எடுத்த ஃபோட்டோவையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சிவப்பு கலர் பட்டன் அழுத்தி குறும்பு பூனை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதிகமாக கவர்ச்சி காட்டாத நடிகைகளில் அனுஷ்கா ஒருத்தருன்னே சொல்லலாம். ஆனால் இந்த ஃபோட்டோ ஷூட்டில் அனுஷ்கா வேணும்னே ரொம்ப கவர்ச்சியாகவும் ரொம்ப ஆபாசமாகவும் போஸ் கொடுத்துருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து வந்ததுனாலையோ என்னமோ தெரியலை, கவர்ச்சினாலே ஏமி ஜாக்சனுக்கு திருப்பதி லட்டு சாப்பிட்ற மாதிரி டப்பு டப்பு டப்புன்னு கவர்ச்சியாக போஸ் கொடுத்துட்றாங்க, நடிச்சிடுறாங்க. ஆனால் பெண்களை தெய்வமாக கும்பிட்ற நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தோம் இவங்க மாறல. சமீபத்தில் கூட நிர்வாணமாக நிறைய ஃபோட்டோ ஷூட் வெளியிட்டதா தகவல் வந்துச்சு. ஒரு 20 வருஷம் முன்னாடி தமிழ் சினிமாவில் சேலை கட்டாமல் சுடிதார் போடுறதே கவர்ச்சின்ற நிலைமை இருந்துச்சு. ஆனால் மேலாடையே இல்லாமல் போஸ் கொடுக்கறது, அரைகுறை ஆடையில் போஸ் கொடுக்கறதுன்னு ஸ்ருதிஹாசன் கவர்ச்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. இந்த ஃபோட்டோஸே அதுக்கு ஒரு ஆதாரம். நம்ம பப்ளி மாஸ் நடிகை ஹன்சிகா இவங்க படங்களில் ஓரளவு டீசெண்டாக அப்படியே வரா மாதிரி தெரிஞ்சாலும் அடிக்கடி இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் போட்டுறாங்க. வழக்கமாக இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட்டு இயக்குநர்களை கவர்றதுக்காக தான் போடுவாங்க. நம்ம எந்த மாதிரி கில்மா டாபிக் எடுத்தாலும் வழக்கமாக அட்டண்டன்ஸ் போட்டுடுறாங்க நமிதா. அவங்க படங்கள்லேயே பயங்கரமாக கவர்ச்சி காட்டுவாங்க. அதனால் ஃபோட்டோ ஷூட்லேயே இவங்க கவர்ச்சி காட்டினது நம்மளுக்கு ஒன்றும் புதுசாக தெரியல. சினிமாவுக்கு வந்து பல வருஷம் ஆகியும் இன்னைக்கு வரைக்கும் வெற்றி படங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம த்ரிஷா. ஆனால் அவங்களுக்கும் அடிக்கடி மார்க்கெட் போகிறப்ப இந்த மாதிரி கவர்ச்சியான ஃபோட்டோஸ் எடுத்து தன்னோட மார்க்கெட்டை தக்க வச்சுக்க வேண்டிய நிலைமை வந்துடுது. இதே போன்று பல வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் குறும்பு பூனை சேனலுக்கு. மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி.